Good evening, sir. 12th standard complex numbers, கலப்பு எண்கள், conjugate of a complex number. இதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அது வந்து தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 66ல இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 60ல இருக்கு. தமிழ்ல வந்து ஒரு கலப்பு எண்ணின் இணை கலப்பு எண் இதான் நம்ம பார்க்க போறோம். conjugate of a complex number. என்னங்கிறது பார்ப்போம். இதுல வந்து z நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன சொல்லுவோம், z சொல்லுவோம். z இதான் சொல்லுவோம். இதனுடைய காஞ்சுகேட் என்னன்னு பார்ப்போம். இதனுடைய காஞ்சுகேட் வந்து z பார். இப்ப இதுல வந்து z பார்னு சொல்லுவோம். இதை வந்து காஞ்சுகேட் அல்லது தமிழ்ல வந்து இணை கலப்பு எண். இப்ப z வந்து நம்ம எப்போதுமே என்ன பார்ப்போம், x பிளஸ் ஐஒய்னு வைப்போம் இல்லையா. இதுல என்னன்னு சொல்லியிருக்கோம், ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி, ஐயோட சேர்ந்து உள்ளது இமேஜினரி பார்ட். இப்ப இதுல வந்து z இதுனா z பார் என்ன, x மைனஸ் ஐஒய். முன்னாடி சம்ல யூஸ் பண்ணிருப்போம், அதனால இது வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொஞ்சம் இதா கொடுத்துறேன். பிளஸ்ல மைனஸ் பிளஸ் இருந்தா எதை மட்டும் மாத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஐயோட டேர்ம்ஸ் ஒண்டி தான் மாத்திக்கணும். இங்க பிளஸ் சைன் இருந்தா இங்க மைனஸ் வரும், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ் வரும். எக்ஸ்ங்கிறது ரியல் பார்ட் வந்து அப்படியே தான் இருக்கும், இமேஜினரி பார்ட்டை மட்டும் என்ன பண்ணணும், மைனஸ்ன்னு மாத்தணும். இதான் வந்து காஞ்சுகேட். z பாருங்கிறது தான் காஞ்சுகேட், இணை கலப்பு எண் தமிழ்ல. ஓகே, இப்ப நம்பர் வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்பர் கொடுக்குறோம், 3 பிளஸ் 2i அப்படின்றதுன்னா z பார் என்ன, 3 மைனஸ் 2i. ஐயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் மாத்தணும், ரியல் பார்ட் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதுல மெய்ப்பகுதி கற்பனை பகுதின்னு இருக்கும் தமிழ்ல. ஓகே, இதான் இது z பார். இப்போ இதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, 2 x பிளஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இது வந்து z, இது என்னது z பார். ரெண்டையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்கன்னா ரியல் பார்ட்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஒரு நம்பரையும் அதனுடைய காஞ்சுகேட்டையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட் வரணும்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்ப்போம் வருதானே. இப்ப இது வந்து a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்முலா. அப்ப என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர், a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். இல்லை அதில் அப்படியே போட்டுருவோம், ஏக்கு மேலே எக்ஸ் இருக்கு, பிக்கு மேலே ஒய் இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர். இது பண்ண என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஐ ஸ்கொயருங்கிறது என்ன ஆகும், மைனஸ் 1 ஆயிடும், ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்போ பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா. அப்போ ஒரு இசட்டையும் இசட் பாரையும் பெருக்கும்போது, இது வந்து இசட்டு, இது இசட் பார், பெருக்கும்போது என்ன டேர்ம் கிடைக்கும், ரியல் பார்ட் கிடைக்கும். இதுல ஐ வந்திருக்கா, இல்ல வரல, அதனால இது வந்து ரியல் பார்ட் தான் கிடைக்கும். இசட்டையும் இசட் பாரையும் பெருக்கும்போது ரியல் பார்ட். இது வந்து 1 வேர்ட்ல கேட்கலாம், சப்போஸ் யூஸ் பண்ணி கணக்கு கேட்கலாம். அதனால இது இந்த டெரிவேஷன் இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க ரெண்டையும் பெருக்கும்போது ரியல் பார்ட் தான் கிடைக்கும். இதே மாதிரி நம்பர்லையும் கொடுக்கலாம், நமக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது புரியுதா. இசட் வந்து இசட்டோட காஞ்சுகேட் இசட் பார். இசட்ங்கிறது எக்ஸ் பிளஸ் ஐவைன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இசட் பார் காஞ்சுகேட் என்ன வரும்னா, இந்த பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும், ஐஒய்னு வரும். நம்பர்ல போட்டிருக்கேன், இசட் ஈக்குவல் டு 3 பிளஸ் 2i அப்படின்னு இருந்தா இசட் பார் என்ன, 3 மைனஸ் 2i. இங்க மைனஸ் 3 போடக்கூடாது, ஐ டேர்ம்ல மட்டும்தான் மாத்தணும். ஐயினுடைய கோஎஃபிஷியன்ட் கெடு இருக்கு இல்லையா, முன்னாடி உள்ள நம்பர் அதை ஒண்டி தான் மாத்தணும். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது ரெண்டு இசட்டையும் இசட் பாரையும் பெருக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், ரியல் பார்ட் தான் கிடைக்கும், இமேஜினரி பார்ட் அதுல வராது. இதை கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய், இது வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய் இசட் இசட் பார். இது ரெண்டு பெருக்கும்போது இது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏக்கு மேல எக்ஸ் இருக்கு, பிக்கு மேல என்ன இருக்கு, மைனஸ் 1 இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணி போட்டா என்ன வந்து ரியல் பார்ட் வருது. இது ஓகேவா. இது சும்மா பேசிக் கான்செப்ட் தான். நம்ம இப்ப ப்ராப்ளத்துக்கு போறோம்.
இந்த நோட்ஸ்லாம் புக்லேயே இருக்கு. சும்மா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு கணக்குக்கு போலாங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.3. எக்ஸாம்பிள் 2.3. இப்போ இதுல வந்து எங்க இருக்குன்னா இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் ரெண்டுமே நோட் பண்ணிங்க, ரெண்டு பேருமே இது பண்ணிக்கலாம். 62ல இருக்கு. தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 68ல இருக்கு. ஓகே, ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். 3 + 4i divided by 5 - 12i in the x plus iy form. இதுல வந்து find its real and imaginary part. ரெண்டுமே கொடுத்துருக்கு. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்கு, இதுல டிவைட்ல கொடுத்துருக்கு. இது வந்து இதனுடைய இமேஜினரி பார்ட்டு ரியல் பார்ட்டு என்ன செய்யணும், தனியா எடுத்து எழுதணும். ஓகே, இதுல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதே கணக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் இட் இருக்குள்ள ஃபைண்ட் இட்ஸ் ரியல் அண்ட் இமேஜினரிக்கு பதில் என்ன கொடுத்துருப்பாங்க, மெய் மற்றும் இதே கணக்கு இதே தான், மெய் மற்றும் கற்பனை பகுதியை காண்க. கற்பனை பகுதியிலே காண்க. பகுதிகளை காண்க. ஓகேவா? சரி, இப்ப இதுல வந்து நம்ம போட போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல 3 + 4i கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டிவைட்ல 5 - 12i கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, x + iy ஃபார்ம்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். தமிழ்ல கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க, மெய் மற்றும் கற்பனை பகுதியை காண்கன்னு கொடுத்துருவாங்க. இது இதே தான் ஹெட்டிங். ஓகே, கணக்கு இதே தான். இப்போ சொல்யூஷன் போட போறோம். நம்ம பேஜ் நம்பர் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் நோட் பண்ணிங்க. இதான் சம். ஓகேவா, போடலாமா? ஓகே, சம் எழுதிங்க. 3 + 4i divided by 5 - 12i. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், கான்ஜுகேட் எடுக்க போறோம். கணக்கு ஒரு எழுதிங்க. 3 + 4i minus 5 - 12i மல்டிப்ளை. கான்ஜுகேட் எப்போதுமே இந்த மாதிரி இருந்தா என்ன செய்வோம், கீழே அழி இல்லாத டேர்மா வரணும். ரியல் அப்பதான் இமேஜினரியும் ரியலையும் பிரிக்க முடியும். அப்ப இதனுடைய கான்ஜுகேட் என்னன்னா 5. அதான் சொன்னேன், ஐக்கு முன்னாடி உள்ள கெழு ஒண்டிதான் சைனை மாத்தணும். மைனஸ் இருக்கிறதுனால இங்க என்ன ஆயிடும், பிளஸ் 12iன்னு வரும். டிவைடே பண்ணணும் 5 + அதே நம்பர் மாறாம இருக்கிறதுக்கு அதே நம்பரால டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இது ஈக்குவல் டு மேல உள்ள ரெண்டையும் பெருக்க போறோம். 3 + 4i 5 + 12i divided by 5 - 12i 5 + 12i. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், மேல உள்ள ரெண்டையும் பெருக்க போறோம், கீழே உள்ள ரெண்டையும் பெருக்க போறோம். மேல உள்ளது எப்படி பெருக்கணும், முன்னாடியே பெருக்கல் சாதன பெருக்கல் பார்த்துருவோம். இது ரெண்டையும் பெருக்கணும். அது மாதிரி அதே 3ஆல இதையும் பெருக்கணும். கீழே வந்து 4iயும் பெருக்கணும். அதே 4iயால இதையும் பெருக்கணும். ஓகேவா? இப்போ முதல்ல 3யும் 5 இது பண்ணா என்ன வரும், 15 வரும். பிளஸ் 12 × 3 என்ன வரும், that is 6i plus 4 5s are 20i 4i 2i இருக்கு இல்லையா, அப்ப என்ன வரும், 12 48 வரும். இங்க ஒரு i இருக்கு, இங்க ஒரு i இருக்கு. அப்ப என்ன வரும், i² வரும். i² = என்ன, -1. இன்னொரு ஃபார்முலா a + b × a - b போட போறோம். அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிங்க.
a plus b into a minus b equal to a square minus b square divided by அந்த ஃபார்முலா தான் கொண்டு வரப்போம். இங்க ஏக்கு பதில் என்ன இருக்கு 5 இருக்கு, பிக்கு பதில் என்ன இருக்கு 12i இருக்கு. ஓகே 5 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன 12i ஹோல் ஸ்கொயர். இது புரியுதா? இது வரைக்கும் ஒன்றும் செய்யல, நம்ம அப்படியே நம்பர் எடுத்துருக்கோம், கொடுத்தது அப்படியே எடுத்துருவோம் கணக்கை. இன்ட்டு என்ன செய்யணும், இதோட காஞ்சுகேட்டால பெருக்கி வேல்யூ மாறாம இருக்க அதில் டிவைட் பண்ணிருக்கோம், அவ்வளோதான். அப்போ மேலே உள்ள ரெண்டையும் தனியாக பெருக்கிக்கணும், கீழே ஒரு ரெண்டையும் பெருக்கிக்கணும். பெருக்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து அடுத்த 2 பிராக்கெட்டோட பெருக்கிக்கணும். அது மாதிரி செகண்ட் டேர்ம் எடுத்து அடுத்த 2 பிராக்கெட் உள்ள நம்பரோட பெருக்கிக்கணும். வேற உள்ள பெருக்கி போட்டிருக்கோம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிப்போம். இது வரைக்கும் நோட் பண்ணிங்க, இதுக்கப்புறம் உள்ளது சிம்ப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்கோம் 15 அப்படியே போட்டுக்கோம் ஈக்குவல் டு 15. இங்க என்ன இருக்கு 36 இருக்கு, இங்க என்ன இருக்கு 20 இருக்கு. அப்ப என்ன வரும் கூட்டினா 56 கிடைக்கும். பிளஸ் 56i பிளஸ் இங்க என்ன இருக்கு 48 இருக்கு, i ஸ்கொயர்டுக்கு என்ன -1. கீழே என்ன இருக்கு 5 ஸ்கொயர்டுங்கிறது 25 மைனஸ் இங்க என்ன வரும் 12 ஸ்கொயர்டுங்கிறது 144, இது ஒரு i ஸ்கொயர். 25 மைனஸ் 144 i ஸ்கொயர் ஈக்குவல் டு 15. இது ரெண்டையும் கூட்டினா இது அப்படியே தான் இருக்கும். இதை சிம்பிளை பண்ணிப்போம். -48 வரும் டிவைடட் பை 25. i ஸ்கொயர்டுங்கிறது என்ன -1. அப்போ என்ன ஆயிடும் +144 ஆயிடும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் கழிச்சு போடுங்க. கழிச்சு போட்ட ஆன்சர் வந்து -33 + 56i வரும் டிவைடட் பை இங்க என்ன வரும் 169. ரெண்டையும் கூட்டலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் பிரிச்சு எழுதணும். ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சு எழுத போறோம். வேற ஒண்ணுல பிரிச்சு எழுதினா என்ன வரும் -33/169 பிளஸ் i இங்க என்ன இருக்கு 56/169. பிரிச்சு எழுதாச்சா? இது ரெண்டையும் ஒண்ணுதான். இது ரெண்டும் 169ங்கிறது இதுக்கும் உள்ளது இதுக்கும் உள்ளது. அதனால என்ன செஞ்சிட்டோம் ரெண்டு பாதியா ரெண்டா பிரிச்சு எழுதிட்டோம். இது x பிளஸ் iy மாடல்ல வருது. அதான நம்மளுடைய ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வந்து a பிளஸ் ib அல்லது x பிளஸ் iy அந்த மாடல்ல கொண்டு வந்துடும். இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட், இது மெய் பகுதி, இது கற்பனை பகுதி. தனியா எழுதணும். என்ன கேட்டிருக்காங்களோ ரியல் பார்ட்னா ரியல் பார்ட் தனியா எழுதணும். ரியல் பார்ட் இருக்கு -33/169. ரியல்ங்கிறது மெய் பகுதி. அது மாதிரி இமேஜினரி பார்ட் எடுத்து எழுதணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதணும். 56/169. இது ஐ போட வேண்டாம், ஏன்னா நம்ம இமேஜினரி பார்ட்னு எழுதி வச்சு அதனால ஐ தேவையில்லை. ரெண்டு அப்படியே நம்பரை மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? இமேஜினரிங்கிறது கற்பனை. ரெண்டுமே எழுதிருக்கேன், தமிழ்லயும் எழுதிருக்கேன் இங்கிலீஷ்லயும் எழுதிருக்கேன். நோட் பண்ணிங்க அப்படியே. ஓகே, நோட் பண்ணிச்சா? டவுட்னா வச்சுங்க, லாஸ்டா டவுட் செக்ஷன்ல கேட்குறேன்.
இதோட இது முடிஞ்சிச்சு. அடுத்த சம் வந்து எக்ஸாம்பிள் 2.4. எக்ஸாம்பிள் 2.4 பேஜ் நம்பர் வந்து இங்கிலீஷ் மீடியம், பேஜ் நம்பர் 63. தமிழ் மீடியம், பேஜ் நம்பர் 69. சிம்பிளிஃபை சுருக்குகன்னு அர்த்தம். சிம்பிளிஃபைனா சுருக்குக. இது வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். கணக்கு என்னன்னு பாருங்க. 1 + I divided by 1 - I whole power 3 minus 1 - I divided by 1 + I whole cube. இது ஓகேவா? இதே தான் இருக்கு. இங்க மைனஸ் டேர்ம், இங்க பிளஸ் இருக்கிறது இங்க மாறி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, அதே கணக்கு தான். இன்டு ரெக்டாங்குலர் ஃபார்முலால ஃபார்ம். ஓகே, ரெக்டாங்குலர்னா செவ்வக வடிவம். நம்ம போட்டோம்லையா ரெக்டாங்கிள்னா செவ்வக வடிவம், அதுல எழுதணும். இந்த சம்ம இதை எழுத போறோம். பார்த்தோம் என்ன கணக்கு கொடுத்துருக்குன்னு இன்னொரு தடவை படிச்சு பார்த்துங்க. 1 + I divided by 1 - I whole cube minus பிராக்கெட்ல 1 - I divided by 1 + I whole cube. இதான் என்ன பண்ண போறோம், சுருக்கி கொண்டு வர போறோம். இதுலயே வந்து ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா என்ன பண்ண போறோம், கொண்டு வர போறோம். ஓகே, கணக்கெடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ஒரு பிராக்கெட்ல, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதை முதல்ல எடுத்துப்போம். 1 + I divided by 1 - I. ஓகேவா? 1 + I divided by 1 - I. மல்டிப்ளை போன தடவை பண்ண மாதிரியே அதே சம் தான். என்ன பண்ணும், காஞ்சுகேட்டால என்ன பண்ணும், மேலே கீழையும் பெருக்கணும். 1 + I, இங்க என்ன இருக்கு, ஐயினுடைய கோஎஃபிஷியன்ட் கெழு வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, முன்னாடி உள்ள நம்பர், அது வந்து அதனால பிளஸ் போட்டிருக்கோம். 1 + I. ஓகே, ஈக்குவல் டு இப்போ மேலே உள்ள ரெண்டையும் பெருக்க போறோம். பெருக்கினா என்ன வரும், 1 + I இன்ட்டு 1 + I டிவைடட் பை, கீழையும் பெருக்குனா 1 - I இன்ட்டு 1 + I. பெருக்கல்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு மாற்றி போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ளஸ் முன்னாடி போட்டு மைனஸையும் பின்னாடி போட்டுக்கலாம், மல்டிப்ளேல தானே இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், மேலே தனியாக பெருக்க போறோம், கீழே தனியாக பெருக்க போறோம். கீழே உள்ளதுக்கு எப்போதும் போல A + B இன்ட்டு A - B ஃபார்முலா தான். A² - B². ஏக்கு பதில் என்ன இருக்கு, 1 இருக்கு. பிக்கு பதில் என்ன இருக்கு, I இருக்கு. ஓகேவா? சரி, இதை யூஸ் பண்ண போறோம். மேலே உள்ள ரெண்டு இது பண்ண போறோம். இது வந்து ரெண்டு விதமா போடலாம். நேரடியாக பெருக்கிறது ஈஸி தான் உனக்கு. I + 1 ஹோல் ஸ்கொயர் வச்சு போடலாம். A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடலாம். அது போட்டாலும் நீ சுருக்கி தான் கொண்டு வரணும். நம்ம எப்போதும் போல ஒரே மெத்தட்லேயே போட்டுப்போம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 1 × I பெருக்கும், இது ரெண்டையும் பெருக்கும், அது மாதிரி கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கி போடும். இப்போ என்ன வரும், 1 × 1 பெருக்குன்னா 1ன்னு வரும். 1 × I பெருக்குன்னா ஐன்னு வரும். ப்ளஸ் I × 1 பெருக்குன்னா என்ன வரும், ஐன்னு வரும். ப்ளஸ் I × I². டிவைடட் பை, இது A + B A - B ஃபார்முலா, A² - B². ஐங்கிறது ஏங்கிறதுனா 1² மைனஸ் பிங்கிறதுனா I ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது புரியுதா? இது எப்போதும் போலதான், போன கணக்கா எப்படி போட்டோமோ அதே மாடல் தான். ஒன்னொன்னா பெருக்கி போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இது புரியுதா? காஞ்சுகேட்டால பெருக்கி மேலே கீழையும் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இதை நோட் பண்றதுன்னா நோட் பண்ணி. ஓகே, என்ன பண்ண போறோம், இந்த சிம்பிளை பண்ணி போட போறோம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு மெத்தட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லா சம்மும் நீங்க நம்பர் தான் மாறி இருக்கும், இதெல்லாம் மெத்தட் அதே தான் வரும், ஒரே மாடல் தான் பார்த்து. சரி, இப்போ வந்து 1 இருக்கு,
1 இருக்கும். I plus I என்னது 2i, I plus I 2i வரும். I squared minus 1 வரும் இல்லையா? அப்ப 1 plus என்ன வரும்? I plus I என்ன 2i equal to 1 plus I plus I என்ன 2i plus I squared க்கு minus 1 divided by கீழே வந்து என்ன a plus b into a minus a squared minus b squared போட்டாச்சு. I squaredங்கிறது என்ன வரும்? 1ன்னு வரும். கீழே வந்து என்ன வரும்? மைனஸ் I squaredக்கு ஒரு மைனஸ் 1 வரும். அப்ப என்ன ஆகும்? பிளஸ் 1 ஆயிடும். அப்ப 1 plus 1ன்னு வரும். 1 plus 1 equal to 1 plus 2i minus 1 divided by என்ன வரும்? 2ன்னு வரும். 1 minus 1 ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? 2i divided by 2ன்னு வரும். இப்ப என்ன வரும்? ஈக்குவல் டு 2 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். திரும்பி என்ன டேர்ம் கிடைக்கும்? ஐங்கிற டேர்ம் தான் கிடைக்கும். இங்க கொஞ்சம் இறக்கியே போட்டுங்க. ஏன்னா அந்த 2வும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. 2ங்கிறது மேல உள்ள சம், கொஞ்சம் இறக்கியே போட்டுங்க. 2i divided by 2 ஈக்குவல் டு 2 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஐ தான் கிடைக்கும். இப்ப ஐன்னு இருக்கிறதுனால இதுல வந்து என்ன இல்லை? ரியல் பார்ட் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? என்ன இருக்கிறது அர்த்தம்? 0 பிளஸ் ஐன்னு அர்த்தம். ரியல் பார்ட் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன? 0ன்னு ஒருத்தர் ரியல் பார்ட்டு, 0 பிளஸ் ஐன். இப்போ ஒரு பக்கம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை அப்படியே வச்சுப்போம். இதே மாதிரி அடுத்தது இன்னொன்று கேட்டிருக்கு இல்லையா? அது கண்டுபிடிப்போம். இது ஒரு பார்ட்டுக்கு அப்படியே வச்சுப்போம். இது வந்து எதுக்குள்ளது? 1 பிளஸ் ஐ டிவைடட் பை 1 மைனஸ் ஐக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போறோம்? அடுத்தது கண்டுபிடிக்க போறோம். அது என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 மைனஸ் ஐ டிவைடட் பை 1 பிளஸ் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ ஈக்குவல் டு இது எப்படி போடுறதுன்னா இதே மாதிரி முன்னாடி போடுற மாதிரிலாம் அவசியம் கிடையாது. இதுவும் பாருங்க என்ன டிஃபரன்ஸ்னு. இந்த 1 பிளஸ் ஐ பை 1 மைனஸ் ஐ இருக்கு. இதனோட தலைகீழி தானே இது, இதோட தலைகீழி தான் இது. ஏன் அப்ப இது வந்து என்ன ஆகும்? ஐனா இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? 1 பை ஐ. இந்த ஸ்டெப் புரிஞ்சுட்டா போதும். இது வந்து 1 பிளஸ் ஐ பை 1 மைனஸ் ஐங்கிறது ஐ, இதனுடைய தலைகீழி தான் இது. அப்போ 1 மைனஸ் ஐ 1 பிளஸ் ஐங்கிறது தலைகீழா இருக்கிறதுனால வரக்கூடிய ஆன்சரும் நம்ம என்ன பண்ணணும்? தலைகீழா போட்டுக்கணும். 0 தேவையில்லை போடணுங்கிற அவசியம். ரியல் பார்ட் 0 தானே, நம்ம ஐ மட்டும் எடுத்துனா போறோம். 1 பை ஐன்னு போட்டுக்கலாம். 1 பை ஐ என்னன்னு எழுதிக்கலாம்? மேலே கொண்டு வரும்போது மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். மேலே கொண்டு வரும்போது 1 பை ஐ என்ன கொண்டு வந்துக்கலாம்? மைனஸ் 1. மேலே வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். மைனஸ் ஐ. இப்போ இது வந்து அப்படியே வச்சுப்போம். இது ரிசல்ட் 1ன்னு வச்சுப்போம். இது ரிசல்ட் 2ன்னு வச்சுப்போம். இது அப்படியே என்ன பண்ணுவோம்? கொடுத்த சமன்பாட்டுல மேலே கொடுத்துருக்கு இல்லையா கணக்கு, அதுல அப்படியே போட வேண்டியதான். இது ஓகேவா? இது அதனுடைய இது பாதி இது நோட் பண்ணிங்க. இதுல நீங்க முன்னாடி போட்ட மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் என்ன ஆன்சர் தான் உனக்கு 1 பை ஐ தான் வரும். போட்டு பார்த்துங்க, வேணா செக் பண்ணிங்க. உங்களுக்கு தெரியணும்னா இது போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வருதான்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதை அப்படியே கொடுத்துருக்க கணக்கெல்லாம் அப்படியே போட போறோம். கணக்கு என்ன கொடுத்துருக்கு? 1 பிளஸ் ஐ டிவைடட் பை 1 மைனஸ் ஐ whole cube minus 1 minus i divided by 1 plus i whole cube. ஓகேவா? சரி, இப்போ இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 1ஆவதுல இருந்து 1 and 2ல இருந்து இம்ப்ளைஸ் நம்ம 1 2ன்னு வச்சிருக்கோம். அதுல இருந்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஐன்னு வச்சிருக்கோம். அது என்னன்னு போட்டுக்கலாம்? ஐ கியூப்னு போடலாம். இதனுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் ஐன்னு வச்சிருக்கோம். அது என்ன பண்ணலாம்? அப்படியே போட்டு ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஐ. இது வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்? உங்களுக்கு தெரியும், ஐ கியூப் டைரக்டா தெரியும், இருந்தாலும் நீங்க பிரிச்சுக்கலாம். ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐன்னு பிரிச்சுக்கலாம். இதை இது என்ன பண்ணலாம்? ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐன்னு பிரிச்சுக்கலாம். இது ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டுங்கிறது என்ன?
-1 அப்ப மைனஸ் ஐன்னு வரும். இங்க வந்து ஐ ஸ்கொயர்டுங்கிறது என்ன வரும்? -1 அப்ப மைனஸ் ஐன்னு வரும். ஓகேவா? -1 மைனஸ் ஐன்னு வரும். இங்க ஒரு மைனஸ் வரும் இல்லையா? ரெண்டு இடத்துல மைனஸ் மைனஸ்ன்னு பிரிச்சுக்கணும். ரெண்டு இடத்துல மைனஸ் மைனஸ்ன்னு பிரிச்சாதான் நமக்கு பிரிக்கிறது வேல்யூ கரெக்டா வரும். ஐ கியூப் வந்து ரெண்டு இடத்துல மைனஸ் வர மாதிரி பிரிச்சுக்கணும். அப்பதான் மைனஸ் ஐ கியூப் வரும். ஈக்குவல் டு அப்புறம் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். மைனஸ் ஐ பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? -1 ஆகும். மைனஸ் ஐன்னு ஆகும். ரெண்டு கூட்டினா என்ன வரும்? -2iன்னு வரும். ஓகேவா? இதான் வந்து அதனுடைய ரிசல்ட். இதுல வந்து என்ன இல்லை? ரியல் பார்ட் இல்லை. அப்ப ரியல் பார்ட் என்ன? 0 மைனஸ் ரியல் பார்ட் இல்லை. அப்ப 0 மைனஸ் 2iன்னு வரும். ஓகேவா? அப்ப ரெண்டையும் பிரிச்சு எழுதிக்கணும். ரியல் பார்ட் ஈக்குவல் டு என்னது? 0. இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு -2. ஐ போட வேணாம், ஆனா மைனஸ் எடுத்துக்கணும். -2 இது அதனுடைய ஆன்சர். இமேஜினரி ரெக்டாங்கிள் ஐ இவங்க கேட்டிருக்கிறது ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல தான் எழுத சொல்லியிருக்கு. இதனால நம்ம கேட்டாலும் கேட்கலாம்னு எழுதுனதுனால தப்பு கிடையாது. இதான் ரெக்டாங்கிள் ஃபார்ம். ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் வர்றதுன்னது இதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். செவ்வக வடிவம் பேர் இதுதான். இதோட நிப்பாட்டிக்கலாம், இல்லை இது எழுதினாலும் தப்பு கிடையாது. இதோட இந்த சம் ஓவர். இந்த இடம் பாருங்க, நல்லா இந்த இடம் கவனிச்சிங்க. ஐ கியூப் மைனஸ் ஐ கியூப்ங்கிறது நம்ம ஐ ஸ்கொயர்டுங்கிறது தெரிஞ்ச வேல்யூ ஈக்குவல் டு -1 வச்சு போட்டிருக்கோம். -1 வச்சு போட்டிருக்கோம். இதுல வந்து டைரக்டாவும் போடலாம். டைரக்டா வந்து உங்களுக்கு தெரியும் ஐ கியூங்கிறது மைனஸ் ஐங்கிறது உங்களுக்கு டைரக்டா தெரியும். இது மாதிரி ஐ கியூப்ங்கிறது மைனஸ் ஐங்கிறது டைரக்டா தெரியும். இதுல மைனஸ் மைனஸ்ங்கிறது பிளஸ் ஆயிடும். வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, அது என்ன ஆகும்? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். நீங்க இந்த ஸ்டெப் எழுதணுங்கிற அவசியமே இல்லை. தெரிஞ்சுன்னா டைரக்டாவே இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். மைனஸ் ஐன்னு வரும். -2i வரும். ரியல் பார்ட் இல்லாததுனால 0ன்னு போட்டிருக்கோம். இதான் வந்து செவ்வக வடிவம். இதுல வந்து ரியல் பார்ட் தனியா எழுதுனா 0, இமேஜினரி பார்ட்ங்கிறது -2. இதான் இந்த சம். இதோட இந்த சொல்யூஷன் சரியா போயிடுது. நோட் பண்ணிங்க. இங்க பிரிக்கும் போது ஒரு தப்பு பண்ண கூடாது. மேல கியூப் போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த கியூபை தான் ரெண்டா பிரிச்சிருக்கோம். 3 வந்து 2 1ன்னு பிரிச்சிருக்கோம். இன்னொரு தடவை 3 போடக்கூடாது மேல. அது மாதிரி இதுலயும் 3 போடக்கூடாது. இந்த 3 தான் 2 1ன்னு பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு இந்த இடம்லாம் கன்ஃபியூஸா இருந்தா டைரக்டா இந்த ஸ்டெப் போட்டுங்க. ஓகே, இந்த சம் ஓவர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Okay, next example, page number, example 2.6, page number வந்து தமிழ் மீடியத்துல
பேஜ் நம்பர் 69ல இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 63ல இருக்கு. ஓகே, சம் வந்து Z1 equal to 3 minus 2i, Z2 equal to 6 plus 4i. இந்த சம் இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் Z1 டிவைடட் பை Z2 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன இதை கண்டுபிடிச்சு எதுல போட சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல போட சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் இருந்தா என்ன சொல்லியிருக்கேன், செவ்வக வடிவம். மீதெல்லாம் இங்கிலீஷ்ல ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். செவ்வக வடிவம். தமிழ் மீடியத்தில் இப்படிதான் ஃபைண்ட்னா கண்டுபிடின்னு இருக்கும். Z1 பை Z2 கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகே, சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, Z1ங்கிறது 3 மைனஸ் 2iன்னு கொடுத்துருக்காங்க. Z2ங்கிறது 6 பிளஸ் 4iன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், Z1 டிவைடட் பை Z2 ரெண்டு டிவைட் பண்ணணும். ஏன் வகுத்து அது ஃபார்மை வந்து எதுல எழுத சொல்லியிருக்காங்கன்னா செவ்வக வடிவத்துல எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் அதே மாடல் தான். Z1 டிவைடட் பை Z2. என்ன பண்ணும், கணக்கு எழுதிங்க. 3 மைனஸ் 2i டிவைடட் பை 6 பிளஸ் 4i. ஓகேவா, சரி. இப்போ இது என்ன பண்ணும், காஞ்சுகேட்டால என்ன பண்ணும், காஞ்சுகேட்டால பெருக்கணும். ஓகேவா, அப்போ காஞ்சுகேட் என்ன, 6 பிளஸ்க்கு மேல என்ன பண்ணும், மைனஸ் போட்டுக்கணும். அதே நம்பரால கீழே என்ன செய்யணும், காஞ்சுகேட்டால டிவைட் பண்ணணும். ஓகேவா, சரி. இப்போ இது ஈக்குவல் டு மேலே உள்ள ரெண்டையும் பெருக்கிக்கணும். 3 மைனஸ் 2i 6 minus 4i divided by கீழே ரெண்டு பெருக்கிட்டா 6 plus 4i 6 minus 4i. எல்லாத்துக்கும் இதே மாடல் தான். a plus b இந்த மாடல் காஞ்சுகேட்ல முக்காசி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ற மாதிரி வரும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எல்லாத்துக்கும் இந்த மாடல் தான் வரும். பார்த்துங்க, இதுல அது மாதிரி வந்து இதுல ரெண்டையும் பெருக்க மாதிரி வரும். இது மாதிரி இதே 3ஆல இதை பெருக்கணும். கீழே அது மாதிரி இது ரெண்டையும் பெருக்கும். ஓகேவா, சரி. இப்போ இது வந்து சாதாரண எப்போது மாதிரி நம்ம பெருக்கி போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 3ஆல பெருக்கி போட போறோம். 3 into 6 என்ன வரும், 18. அடுத்தது 3 into 4i 3 into 4i முன்னாங்க என்ன வரும், 12. குறி பார்த்துங்க, குறி வந்து இது ஒரு மைனஸ் இருக்கு, இது ஒரு மைனஸ், சாரி இது ஒரு பிளஸ் இருக்கு, இன்ட்டு மைனஸ் இருக்கு. அப்ப வந்து என்ன வரும், மைனஸ் தான் வரும், மைனஸ் ஐ. அடுத்தது இது ஒரு பிளஸ் இருக்கு, இது ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ் வரும். 6 2 12 ஐ மைனஸ் 12i. இங்க என்ன வரும், 4 2 8, 2 மைனஸ் இருக்கு இல்லையா, அப்ப பிளஸ் ஆயிடும். அப்ப 8 பிளஸ் 8i ஸ்கொயர் பிளஸ் 8i ஸ்கொயர் டிவைடட் பை கீழே வந்து a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்ப என்ன வரும், 6 ஸ்கொயர் மைனஸ் 4i ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு 18. 2 12 கூட்டினா என்ன வரும், ரெண்டையும் மைனஸ்ல இருக்கு, மைனஸ் சிம்பிள் போட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 24iன்னு வரும். பிளஸ் 8 i ஸ்கொயர் என்ன, மைனஸ் 1 டிவைடட் பை 6 ஸ்கொயர் என்ன, 36 மைனஸ் 4 ஸ்கொயர் என்ன, 16 i ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 மைனஸ் 24 i. 8 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 8 டிவைடட் பை 36 i ஸ்கொயர் வந்து என்ன, மைனஸ் 1. அப்ப என்ன ஆயிடும், பிளஸ் 16 ஆயிடும். ஈக்குவல் டு ரெண்டையும் கழிச்சு ஐ சிம் தனியாகவும் ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் போடணும். 18 மைனஸ் 8 மைனஸ் 24i டிவைடட் பை ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 52 ஈக்குவல் டு ரெண்டையும் கழிக்கும் போது என்ன ஆகும், 10ன்னு கிடைக்கும். 10 மைனஸ் 24i டிவைட் பை என்ன வரும்,
52 கிடைக்கும். 2 பார்ட்டா பிரிக்க போறோம். பிரிச்சா என்ன வரும்? 10/52 மைனஸ் 24/52. இதுக்கு வந்து I. இதை வந்து சிம்ப்ளை பண்ணி போடலாம், இல்லை அப்படியே போடலாம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா I2 10 என்ன வரும்? I2 10 22ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. மேலே கீழே 2ஆல டிவைட் பண்ணா I2 10 கீழே என்ன வரும்? 26 2 52ன்னு வரும். மைனஸ் இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா 6 நாள் 24 கீழே வந்து 13 நாள் 52ன்னு போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீ சிம்ப்ளை பண்ணிக்கலாம். மேலே கீழேயும் இது ரெண்டும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது ரெண்டையும் ஒரே வாய்ப்பாடுல தான் மேலும் கீழையும் அடிக்கும் போது ஒரே வாய்ப்பாடெல்லாம் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டையும் 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் 4ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டும் சேமா தான் இருக்கணும். ஆனா இது மேல ஒண்ணு கீழே ஒன்னும் டிவைட் பண்ணக்கூடாது, அப்ப ஆன்சர் மாறிடும். அதனால இது ரெண்டையும் ஒரே வாய்ப்பாடால டிவைட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது ரெண்டையும் ஒரே வாய்ப்பாடால டிவைட் பண்ணிக்கலாம். இப்ப இது ரியல் பார்ட் தனியா கிடைச்சிருச்சு, இமேஜினரி பார்ட் தனியா கிடைச்சிருச்சு. லாஸ்டா எடுத்து எழுத வேண்டியதான். ரியல் பார்ட் ஈக்குவல் டு என்னங்கிறது எழுதணும். செவ்வக வடிவங்கிறதுனால இதோட நிப்பாட்டிக்கலாம். நீ ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான் கேட்டிருக்கு, இதோட நிப்பாட்டிக்கலாம். ரியல் பார்ட்னு சப்போஸ் கேட்டாங்கன்னா நீ தனியா எடுத்து எழுதணும். 5/26. இமேஜினரி பார்ட் கேட்டாங்கன்னா -6/13. இது வந்து 26 கேட்டாங்கன்னா எழுதலாம், இல்லைன்னா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து 26 கேட்டாங்கன்னா இது தனியா எடுத்து எழுதணும். லாஸ்டா என்ன கேட்குறாங்களோ அந்த ஆன்சர்லாம் எடுத்து எழுதணும். அப்பதான் அந்த இல்லைன்னா அதுக்கு ஒரு மார்க் 1/2 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ரிசல்ட் ஒழுங்கா எழுதலைன்னா 1/2 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. அதனால இது வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் கேட்டா இது எழுதினாலும் தப்பு கிடையாது. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு, நோட் பண்ணிங்க. ஓகே, நோட் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதோட அந்த முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. டவுட் கேளுங்க ஏதாவது. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்நாடு.